தக்காளி சாதம் எங்க மம்மி செய்வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் गाइस, அடுப்பு பற்ற வச்சுட்டு பெரிய சைஸ் குக்கரை வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சுட்டுச்சுன்னா பட்டை கிராம்பு ஸ்டாரு கல்பாசி பிரிஞ்சி இலை இது கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டுக்கணும், நிறைய ஸ்பைசி போடக்கூடாது. அடுத்து இந்த மசாலா இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமா ஒரு 3 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3, பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 நீட்டா கட் பண்ணிக்கணும். நல்லா வதக்கிக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். கோல்டன் ப்ரௌன் வதக்கிக்கணும். அப்படியே கொஞ்சமா சால்ட்டு உப்பு போட்டுக்கணும். கொஞ்சமா உப்பு போட்டுக்கணும். கொஞ்சமா கல்லுப்பு போட்டுக்கலாம். நம்ம கல்லுப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி கோல்டன் ப்ரௌனிஷ் வந்து போச்சு. அப்புறமா ஒரு 15 தக்காளி, அது நீட்டு வாக்கிலே கட் பண்ணிக்கணும். நல்லா தக்காளி வதங்கணும். நம்மளுக்கு என்ன வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயோ கீயோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன் நான். வாசனைக்காக தான் கீ ஆட் பண்றது, ஆப்ஷன் மட்டும்தான்.
கொரோனா ஒரு தட்டு வச்சு அது மேலே கரண்டி வச்சுட்டா ஸ்டவ்வு நீட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். நல்லா ஸ்மாஷ் பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடும், நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும், நல்லா இருக்கும் டேஸ்ட். கொஞ்சமாக புதினா போட்டிருக்கேன், எங்கள் செடியிலே வளர்ந்தது புதினா, அதையே போட்டுருக்கோம். இந்த ஸ்டேஜில் தனியாத்தூள், வெறும் மிளகாத்தூள், இது 1 ஸ்பூனு, இது 3/4 ஸ்பூனு வச்சுருக்கேன். காரம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால 1 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இதில் வேணும்னா பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பண்ணலை, நாங்கள் சாப்பிட மாட்டோன்றதுனால நாங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி போட்டுடலாம். 1 கிளாஸ் எடுத்துருக்கேன், கழுவி வச்சிருக்கேன். 1 கிளாஸ் அரிசி போட்டுக்கலாம். இப்போ 1 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி வச்சிருக்கேன் நான். இது சாப்பாடு அரிசி தான் வச்சுருக்கேன், நான் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் வைக்கல, நார்மல் அரிசி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷன் தான், சாப்பாடு அரிசி வச்சுக்கலாம், இல்லைன்னா பாஸ்மதி ரைஸும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ
லப்பர் போட்டு முடியணும். விசில் போட்ட 2-3 விசில் வந்ததே ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி சாதம் ரெடி. என் ஸ்டைலில் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது ஃபர்ஸ்ட் விசில். இது ஃபர்ஸ்ட் விசில். பிரியாணி எப்படி வந்திருக்கோ பார்க்கலாம். பாருங்க, கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்க. இது பாருங்க, சூப்பராக இருக்கு. வாங்க சாப்பிடலாம். வாங்க கட்டு. வாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் குலாப் ஜாமுன். இதை பாருங்க, குட்டி குட்டியாக போட்டிருக்கோம். வாங்க சாப்பிடலாம்.